விஷால் வந்துட்டு மஞ்சரி முத்துக்குமரனை கோத்து விடலான்ட்டு செமையா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, விஷால் வந்துட்டு கேப்டனா பதவி ஏத்துட்டாப்ல. பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த ஒர்க்னு வந்து அலர்ட் பண்றாரு. அந்த நேரத்துல தனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கேப்டன் வேணும்னு சொல்லிட்டு மஞ்சரி மேம வந்து எழுப்பி விடுறாரு. அப்ப சொன்ன காரணம் என்னதுன்னா, மஞ்சரி வந்துட்டு நிறைய இடத்துல தெளிவா பேசுறாங்க, நிறைய வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. சோ வந்து அவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ட் கேப்டனா இருக்கட்டும் வந்து எழுந்து நிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் மத்த வேலைகள் எல்லாம் வந்து பிரிச்சு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் என்னோட அசிஸ்டன்ட் கேப்டன் வந்துட்டு எங்கேயாச்சும் பிரச்சனை நடக்குது, சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னா அதை போயிட்டு வந்து அவங்க பேசி வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதும் மஞ்சரி உஷாராகிட்டாங்க. இவன் ஏதோ பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு எனக்கு இந்த பொறுப்பு வேண்டான்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ விஷால் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க பாக்குறாரு. அண்ட் தென் வாலண்டியரா தீபக் ராணவல எழுந்து வந்தாலும் அவர் மஞ்சரி மேம் தான் வேணும், இன்கேஸ் மஞ்சரி மேம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா முத்துக்குமரன் வரட்டும், அது எனக்கு ஓகேன்ற மாதிரி சொல்றாரு. பட் மத்தவங்கள வந்து சேர்க்கல. அண்ட் ராணவ் கிட்ட தனியா போயிட்டு சாலிடா ராணவ் அப்படின்னு சொன்னதும் ராணவ் எதுக்குன்னு கேட்க, புரிஞ்சுக்கோ ஏன் சொல்றேன்ட்டு அப்படின்ட்டு போயிட்டாப்ல.